என்னடா பரம இது? இப்படி ஒரு சுயநலவாதியா இருக்கா அந்த பிள்ளை? அவளுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்கணும். அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அத்தனையும் ஓடி ஓடி சமாளிக்கணும். அடி வாங்கணும், உத வாங்கணும், எல்லாத்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். நீ ஒரு ரவுடியா, மாமூல் வாங்குறவனா? டேய், இதெல்லாம் அவளுக்கு இப்பதான் தெரியுமாடா? அவ்வளவு சாதாரண பொண்ணு நிரூபிச்சிட பத்தியல. அண்ணா என்னண்ணா இது? பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே? அத்தை விட்டு இப்படி எழுதி வச்சுக்கிறா மாப்பிள்ள. டேய் கைப்புள்ள, எனக்கு இப்ப சரக்கு அடிக்கணும், வா போவோம். டேய் மாப்பிள்ள, வேணாண்டா, சொன்னா கேளுடா. நான் இப்ப சரக்கு அடிக்கணும், வா கிளம்பலாம். டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா மாப்பிள்ள. அவளை பார்த்து புடிச்சு பழகினதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு தூரம் மாறி இருக்கேன்னு அவ உணரலனா அப்புறம் எதுக்கு அவ? எனக்கு இப்ப சரக்கு அடிக்கணும், வாங்க போலாம். டேய் வேணாண்டா, ப்ளீஸ்ரா. டேய் வேணாண்டா மாப்பிள்ள, இந்த நிலைமையில வேணாண்டா. டேய், பொம்பளைங்களை தூக்கி தராசுல வச்சா எல்லாரும் ஒரே மாதிரிதாங்கிறத அவளும் காமிச்சிட்டால. எப்படி எல்லாம் எழுதி இருக்கா? என் மனசே தாங்கலாடா. டேய் நீங்க கிளம்புங்க, போலாம் வாங்க. அண்ணா போலாம்டா. டேய் டேய், நீங்க வரல என்ன பரவாயில்ல, நான் போறேன். அண்ணா டேய் டேய் மாப்பிள்ள போமா பாருடா. டேய் மாப்பிள்ள நில்றா. டேய் நானும் வரேன்டா. டேய் நில்றா. டேய் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. நாம 2 பேரும் சேர்ந்து வெளியில ஒன்னா போனா என்னன்னு பேசுவாங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. ஆனா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அம்மாவோட உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்றது? டேய் மாப்பிள்ள, எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுற? இதெல்லாம் போதும் மாப்பிள்ள. நீ இப்படி கஷ்டப்படுறது எங்களால கண் கொண்டு பார்க்க முடியலடா. நீ பேசாம இரு, நான் சரக்கு போட்டே ஆகணும். டேய் டேய் மாப்பிள்ள வேணாண்டா. என்னடா நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க? பாருங்கடா, உங்களுக்கு வேணா இன்னும் கூட சரக்கு வாங்கி தரேன். டேய் என்ன மாப்பிள்ள நீ இப்படி பேசுற? சரக்கு எனக்கு வேணுங்கிறதுக்காக இதை சொன்ன? டேய் நீ கஷ்டப்படுறத பார்த்து எங்களால சகிக்க முடியலடா. அண்ணா இங்க பாருண்ணா, நீ எவ்வளவு வேணாலும் அடி உத கொல்லு, ஆனா தயவு செஞ்சு நீ லவ் பண்ற விஷயத்த அன்னிக்கிட்ட போய் சொல்லு. யாருக்கு யாரா நீ? என்ன மாதிரி எழுதி வச்சிருக்கா? அவ்வளவு போய் அண்ணிங்கிற? அதுக்காக உன் காதல சொல்லாம விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சு நீ கஷ்டப்பட போறியானா? டேய் வாய மூடுறா. டேய் இந்த பாரு, இளமதி இப்படி எல்லாம் எழுதுறாங்கிறதுக்காக நீ மனசு உடைஞ்சு இப்படி விலகி போயினா அப்புறம் ரொம்ப கஷ்டம்டா. யாருக்கு? யாருக்கு கஷ்டம்? உனக்கு தான்டா கஷ்டம். ஒருவேளை இளமதி மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா? இங்க பாரு, தேவையில்லாம வெறுப்பேத்தாத. என்ன மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறவள அப்படி எல்லாம் எழுதுறா? அவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்காம என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கா? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே நீ அவகிட்ட நல்ல விதமா தான் இருந்த. உன்னோட ரவுடித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அவ கூட பழகுனதுக்கு சரியான தண்டனை கொடுத்துடா அவ. இப்ப அவகிட்ட உன் ரவுடித்தனத்தை காட்டி பழகுன மாதிரி நீ ரவுடி, வசூல் பண்றவன், அது இதுன்னு உன்னை அசிங்கப்படுத்தி எழுதியிருக்காடா. இப்படி நீ அவகிட்ட ஒரு நாளா நடந்திருப்பேடா?
இதெல்லாம் நீ அவகிட்ட ஓப்பனை கேட்டு தாண்டாகணும். ஆ, நானும் அதே தான் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்பவே நேர்ல போய் எதுக்காக இப்படி ஒரு லெட்டர் எழுதுனேன்னு அவளை 2ல 1 பாத்துறேன். என்ன பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன வேணான்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி சொத்த காரணம் எழுதி வச்சிருக்கா. புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏதோ 4 பேர் பேசுவாங்களாமே. யார் அந்த 4 பேரு? அப்படியே பல்ல உடைக்கலனா என் பேரு பரமல்லடா. நான் உதவி செய்யும் போதெல்லாம் அந்த 4 பேர் எங்க போனாங்களா? அப்ப அந்த 4 பேர் வந்து உதவ வேண்டியதானே. நான் இப்பவே போய் இதெல்லாம் கேட்டு அவளை உண்டுல நாக்குறேன்டா. டேய் மாப்ள, மாமா என்ன மாமா பரமண்ண போறத பார்த்தா பெரிய ரகலே ஆயிடும் போலயே. டேய் ஆகட்டும்டா, இன்னைக்கு இந்த கல்யாணம் நிக்கணும். நம்ம பரமனுக்கு இளமதிக்கு கல்யாணம் நடக்கணும்டா. ஏய் இளமதி, வெள்ளவாடி இளமதி, வெள்ள வாங்குறல்ல. ஏய் எங்கடி இருக்க? வா 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 வா. இளமதி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. டேய் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, இதுக்குதான் இவன் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க இப்படி குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான்னு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல உன்னை சேர்த்துக்கிட்டதே தப்பு. ஏதோ எங்களுக்கு பாதுகாப்பா இருப்ப அப்படி இப்படின்னு இதோ இந்த மனுஷதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து இங்க வச்சாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கல்யாணம் விட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, போடா வெளியில. டேய் என்னடா இன்னும் இப்படியே நின்னுட்டு இருக்க? போடா வெளியில. இருங்க, நான் பேச வேண்டியத பேச வேண்டாமா? இளமதி, நீ எனக்கு காரணத்தை சொல்லியே ஆகணும். பரமா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? நான் குடிச்சதுக்கு காரணமே நீதானே. டேய் நீ என்னமோ இன்னைக்குதான் புதுசா குடிக்கிற மாதிரி நீ இப்ப குடிச்சதுக்கு இளமதி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல போடா வெளியில குடிகார பயலே. ஆமா, உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் தினமும் குடிக்கிறவன் தான். ஆனா இன்னைக்கு குடிச்சதுக்கு காரணம் நீதான், நீதான். பரமா, நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. நான் என்ன காரணம்? ஏன் அந்த காரணம் என்னன்னு உனக்கு தெரியாதா? டேய் முதல்ல போடா இங்க இருந்துன்னு சொல்றல. காந்திமதி இருமா, இங்க பாரு, அவன் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல. பரமா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ போய் ரூம்ல படுத்து தூங்குப்பா. ஏங்க அவன் என்ன இந்த வீட்டு பையனா? என்னமோ அக்கறை போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அவன் இங்க இருக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க. நான் போறேங்க, நான் போகதான் போறேன். ஏன்னா இளமதி தான் என்ன பார்த்து கேவலமா சொல்லிட்டால. அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்க போறேன்? பரமா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ முதல்ல ரூமுக்கு போ. அது எப்படி போக முடியும்? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். என்ன காரணம்? அதையாவது சொல்லி தொலை. ஏன் அந்த காரணம் உனக்கு தெரியாதா? தெரியாதா? சொல்லு.